கதம்பத்திற்கு படித்ததில் பிடித்தது திரு வி.க. பற்றிய சிந்தனையும் நிகழ்வும் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார் தக்கோலம் என் ஜெல்லநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். படித்ததில் பிடித்தது எனும் தலைப்பில் திருவிக்கா என்று அழைக்கப்படுகின்ற திருவி கல்யாண சுந்தரனாரை பற்றிய உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. நல்லன கொண்டும் தீயன விலக்கியும் மற்றவர் வாழ்வதற்கு என் வாழ்க்கை குறிப்புகள் ஓரளவிலாவது துணை புரியும் என்றவர் திருவி கல்யாண சுந்தரனார். 1083 விருத்தாசலனார் சின்னம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பல்வேறு இடையூறுகளால் அவரின் கல்வி தடைப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிர்வேலிடம் தமிழை கற்றறிந்தார். டீ, காபி என அருந்தாமல் இருந்த அவர் கண்வலியும் தலைவலியும் தொடர்ந்தபோது மருத்துவர் காப்பியில் மருந்து கலந்து கொடுக்க அது முதல் காப்பிக்கு அடிமையானார் திருவிக்கா. காப்பி பொல்லாதது, ஏமாந்தால் அது எல்லோரையும் தன்வயப்படுத்தும் ஆற்றல் கொண்டது என்று காப்பிக்கு இலக்கணம் வகுத்தார் திருவிக்கா. இட்டலிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான், அரை கிளாஸ் காப்பி வந்து விலக்கி விட்டுச்சான் என்று நகைச்சுவையோடு நாட்டுப்புற பாடலை பாடுவார். 1912 கமலாம்பிகை என்ற நங்கையை திருமணம் செய்து கொண்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று தன் மனைவியிடம் கேட்க அந்த அம்மையார் தனக்கு கல்வி போதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தன் மனைவிக்கு கல்வி கற்பித்தார் திருவிக்கா. 2 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் 2ம் இறந்துவிட்டது. மனைவியும் எலும்புரிக்கு நோயால் இறந்து போனார். மறுமணம் செய்து கொள்ள பலர் வற்புறுத்த மறுமணத்தை மறுத்துவிட்டார். மேலும் தேசபக்தன் கட்டுரையொட்டி நான் சிறை செல்ல நேரிடலாம், இந்த நிலையில் மறுமணமா என்று சொல்லி மறுமண பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் திருவிக்கா. தொழிலாளர் தொண்டில் உறுதுணையாகவும் பெண்ணினத்தை போற்றுபவராகவும் திகழ்ந்தார். தமிழகத்தில் பெண் கல்லூரி அமைய எண்ணம் கொண்டிருந்தார். அந்த எண்ணம் யாழ்ப்பாணம் ராமநாதன் பள்ளிகளில் கண்டபோது எதிரொலித்தது. ஆனால் அவருடைய எண்ணம் நிறைவடையவில்லை. ஆனால் தொண்டு எண்ணம் நெஞ்சில் உதித்தது. தொழிலாளர் சேவை நாட்டுக்கு மட்டும் உரியதன்று, அது உலகுக்கும் உரியது. தொழிலாளர் இயக்கத்தில் ஈடுபடுவது உலகத் தொண்டில் ஈடுபடுவதாகும் என்று தொழிலாளர் தொண்டுக்கு குரல் கொடுத்ததோடு அதில் உறுதுணையாகவும் நின்றார். உறவினர் ஒருவர் ஆந்திராவில் அரசு வேலையில் இருந்தார். அவர் திருவிக்காவை மதிப்பதில்லை. இந்த நிலையில் ஆந்திராவில் இருந்த அந்த உறவினருக்கு திடீரென்று வேலை போனது. அவருடைய நிலைமையை தெரிந்து கொண்ட திருவிக்கா ஜஸ்டிஸ் சதாசிவத்திடம் அழைத்து சென்று விவரத்தை சொன்னார். நிரபராதியாகி இழந்த வேலையை மீண்டும் பெற்றார் அந்த உறவினர். தன்னை மதிக்காத மனிதர்களுக்கு கூட உதவும் மனப்பான்மை கொண்டவராக விளங்கினார் திருவிக்கா. திருவிக்காவின் எழுத்து கவர்னரை மிரட்டியது. சென்னையின் கவர்னராக லார்ட் வெலிங்டன் பிரபு பதவி வகித்தபோது பத்திரிகை ஆசிரியர்களைக் கண்டு பேச விரும்பினார் கவர்னர் வெலிங்டன் பிரபு. அதன்படி ஆசிரியர்களில் சந்தித்தார். திருவிக்காவை பார்த்து கவர்னர் லார்ட் வெலிங்டன் பிரபு, உங்களுடைய எழுத்து வேகம் உடையது என்றும் மக்களை கொதித்து எழச் செய்யக்கூடிய தன்மை உடையது என்றும் நான் அறிகிறேன். ஆகையால் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று திருவிக்காவிடம் கூறியிருக்கிறார் லார்ட் வெல்லிங்டன் பிரபு. அந்த அளவுக்கு திருவிக்காவின் எழுத்தில் அனல் பறந்தது. அதுபோல் ஒரு முறை ஞானியார் அடிகள் தியாகராயரிடம், நீர் யாரிடம் தமிழ் பயின்றீர் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு தியாகராயர்,
நான் எந்த பள்ளிக்கும் போனதில்லை. என் பள்ளி திருவிக்காவே. அவர் பேச்சும் எழுத்தும் நான் பயின்றவை என்று தியாகராயர் பதில் அளித்தாராம். மகாத்மாவின் பேச்சை திருவிக்கா மொழிபெயர்த்தார். மகாத்மாவின் பேச்சை திருவிக்கா மொழிபெயர்த்தார். திருவிக்காவின் உள்ளத்தில் காந்தியடிகளுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அவரை காந்தியடிகள் என்று முதன்முறையில் அழைத்தது திருவிக்காதான். காந்தியை முதலில் காந்தியடிகள் என்று அழைத்தவர் திருவிக்காதான். ஒரு சமயம் காந்தியடிகளை சந்திப்பதற்காக விஜயராகவாச்சாரியார் கொடுத்த கடிதத்துடன் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார் திருவிக்கா. ரயிலிலிருந்து இறங்கிய காந்தியடிகள், தேசபக்தன் எந்த மொழி பத்திரிகை என கேட்டார் காந்தியடிகள். அதற்கு திருவிக்கா, தமிழ் பத்திரிகை என்று சொல்ல, நீங்கள் பட்டதாரியா என்றார் காந்தி. நான் மெட்ரிகுலேஷன் வரை ஆங்கிலம் பயின்றவன், தமிழாசிரியனாக இருந்தவன். என்னால் நன்றாக மொழிபெயர்க்க முடியும். தொழிற்சங்க கூட்டங்களில் வாடியா அன்னிபெசன்ட் அம்மையாரின் பேச்சுக்களை நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்றார் திருவிக்கா. என் பேச்சை மொழிபெயர்ப்பீரோ என காந்தியடிகள் கேட்க, மொழிபெயர்ப்பேன் என சொல்லி தொழிலாளர் கூட்டத்தில் காந்தியடிகளின் பேச்சை திருவிக்காவை மொழிபெயர்த்து கூறினார். அது முதற்கொண்டு திருவிக்காவை காந்தியடிகள் காணும்போதெல்லாம், என்ன மொழிபெயர்ப்பாளரே என்று அழைத்து வந்தார் காந்தியடிகள். யார் ஒருவர் தன்னலம் கருதாது தன் மொழிக்காகவும் தன் மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் உழைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆகிறது. அப்படிப்பட்ட பன்முகத்திறன் கொண்டவராக விளங்கிய திருவிக்கா 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் இவ்வுலகை நீத்தார். தமிழுக்கு கிடைத்த இரு சுடர்கள், இரு விளக்குகள், மறைமலை அடிகளாரும் திருவிக்காவும் என்றார் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டுக்கு காந்தியாகவும் தமிழுக்கு தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தந்தையாகவும் தொழிலாளர்களுக்கு தாயாகவும் விளங்கியவர் திருவிக்கா என பாராட்டினார் கல்கி. வாழ்க திருவிக்கா புகழ். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பாக திரு விகாவை பற்றி கூறியிருக்கிறீர்கள். மேலதிக தகவலாக ஒன்று சொல்லலாம். இவர் 1936ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே காங்கேசன் துறையிலே 3 நாட்கள் இடம்பெற்ற இளைஞர்கள் மாநாட்டிலே சிறப்புரையாற்றியிருக்கிறார். அங்கே இளைஞர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் தேசப்பற்றையும் ஊட்டுவ முகமாக 3 நாள் கருத்தரங்கை மாநாட்டிலே பேசியிருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்திலே கூட ஈழத்தமிழர்களை அவர் கைவிட்டதில்லை. அந்த எழுதிய தகவலோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.